ஒரு செம்ம அழகான கேர்ள் ஃபிரெண்டு இவனுக்கு கிடைச்சதால வாழ்க்கைய ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்றான். அப்படி எல்லாமே ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இந்த கேர்ள் ஃபிரெண்டு அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுறா. அவ எங்க போனா எதுக்கு போனா அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, கேர்ள் ஃபிரெண்டு காணாம போன சோகத்துல இவன் அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா மறுநாளே வேறொரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். இந்த புது பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்ரூம்ல இருந்து யாரோ கத்துற சவுண்ட இந்த பொண்ணு கேக்குறா. இது என்ன சத்தம், யாரு கத்துறாங்க அப்படின்னு இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஒன் லைனரை கேட்கும் போது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், இவன் தான் அந்த முதல் கேர்ள் ஃபிரெண்ட ஏதாவது செஞ்சிருப்பான். அப்படிதான் முதல்ல நானும் நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. அங்கதான் ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நம்ம யாருமே யோசிக்காத மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு இந்த கதையை கொண்டு போய் தாறுமாறா எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு மொபைலை எடுத்து அவ பேசுறத அவளே வீடியோ எடுக்கிறா. வீடியோல என்ன சொல்றானா, டே ஏட்ரியன், நீ வந்து என்ன நல்லா ஏமாத்துற, இதுக்கு மேல உன் கூட என்னால வாழ முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு போறேன், நீ என்ன தேடிக்கிட்டு என் பின்னாடி வராத, இதெல்லாம் உன்னை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு, தேவையில்லாம நம்ம ஆர்கியூ பண்ணி சண்டை போடுவோம், அதனால வேற வழி இல்லாம இப்படி ஒரு வீடியோவை எடுக்கிறேன், நான் எங்க போறேன்னு என்ன தேடிக்கிட்டு வராத அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு வீடியோவை எடுத்து அத அவளோட பாய் ஃப்ரெண்டுக்காக அப்படியே வச்சுட்டு போறா. இந்த வீட்டை விட்டே போறா. இந்த பொண்ணு பேரு பெலேன். இவ தான் படத்தோட ஹீரோயின். இவன் தான் பெலேனோட பாய் ஃப்ரெண்டு. இவன் பேரு ஏட்ரியன். இந்த பாய் ஃப்ரெண்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறான். நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு ஏன்டா இப்படி பண்ணா அப்படின்னு ஏட்ரியனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாமே, இப்படி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலே அப்படின்னு பயங்கரமா அழுகுறான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பல வருஷமா ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி பண்ணுவான்னு இவன் எதிர்பார்க்கவே இல்லை. பெலேன் அவனை விட்டு போன சோகத்தை மறக்கிறதுக்காக வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பாருக்கு வந்து நல்லா சரக்கடிக்கிறான். இந்த பார்ல இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி குடிக்கிறான். இந்த பார்ல ஒரு அழகான பார்டெண்டர் பொண்ணு வேலை செய்யறா. இந்த பொண்ணு பேரு ஃபேபியானா. இவ தான் படத்தோட செகண்ட் ஹீரோயின். ஏட்ரியனை பார்த்த உடனே இவ மனசுக்குள்ள ஒரு ஸ்பார்க் உருவாகி இவனை கரெக்ட் பண்ணணும், இவன் நமக்கு பாய் ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் இவ யோசிச்சு பாக்குறா. ஏதோ ஒரு பெரிய சோகத்துல இருக்கிறான், அதனாலதான் இப்படி சரக்கடிக்கிறான் அப்படின்னு ஃபேபியானா புரிஞ்சுக்கிறா. அந்த பார்ல இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும் போனதுக்கு அப்புறமும் ஏட்ரியன் மட்டும் உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். சார், நாங்க வந்து பாரை க்ளோஸ் பண்ண போறோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நீங்க ஆல்ரெடி நிறைய குடிச்சாச்சு, இனிமே தர முடியாது, பில்ல செட்டில் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு ஃபேபியானா வந்து சொல்றா. ஏட்ரியனும் பில்ல செட்டில் பண்ணிட்டு இந்த பாரை விட்டு அப்படியே நடந்து போறான். நடக்க முடியாம அப்படியே தள்ளாடி ஒரு வழியா எப்படியோ பாரை விட்டு வெளியே வரான். இவன் வந்து அந்த அளவுக்கு குடிச்சிருக்கான், நடக்கவே முடியல. பாரை விட்டு வெளியே வந்த உடனே அப்படியே தட்டி தடுமாறி விழுந்துடுறான். ஏன்னா இவனால நடக்கவே முடியல. பாருக்கு வெளியே என்னடா சத்தம் அப்படின்னு ஃபேபியானாவும் வெளியே வந்து பாக்குறான். இங்க வந்து பார்த்தா ஏட்ரியன் அப்படியே தரையில விழுந்து கிடக்குறான். நீங்க நிறைய குடிச்சிருக்கீங்க, இந்த கண்டிஷன்ல உங்களால வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போக முடியாது, உங்களை உங்க வீட்டுல நான் கொண்டு போய் டிராப் பண்றேன், வீட்டோட அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க இவனுக்கு அவனோட வீட்டோட அட்ரஸே ஞாபகத்துல இல்ல. இவன் அப்படியே ஒண்ணுமே சொல்லாம இருக்க இவனோட கார் சாவியை வாங்கிக்கிட்டு இந்த பொண்ணு அப்படியே காரை ஓட்டுறா. எங்க போறானா, அவளோட வீட்டுக்கே போறா. இவனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்கு வரா. இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்த உடனே ஏட்ரியன் அப்படியே தூங்கிடுறான். ரொம்ப டயர்டா இருக்கிறதால ஒண்ணுமே பண்ணாம அப்படியே படுத்து தூங்கிடுறான். மறுநாள் காலையில எழுந்து நான் எங்க இருக்கிறேன், இது எந்த இடம், நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறான். இவனுக்கு நேத்து என்ன நடந்தது அப்படின்னு எந்த ஞாபகமும் இல்ல. நேத்து நடந்த எல்லாத்தையும் ஃபேபியானா இவன் கிட்ட சொல்றா. இவன் பாருக்கு வந்ததும் சரக்கடிச்சதும், நல்லா சரக்கடிச்சு மட்டையாயி பாருக்கு வெளியே விழுந்ததும், அதுக்கப்புறம் இவ அவனை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்ததும் அப்படின்னு எல்லா கதையும் சொல்றான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவன் கார் சாவியை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். டேய், கொஞ்ச நேரம் உட்கார்றா, பேசிட்டு போலாம், நீ யாரு, உன் பேர் என்ன, நீ என்ன வேலை செய்யற அப்படின்னு நீ எதுவுமே சொல்லல, கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு ஃபேபியானா சொல்ல ஏட்ரியன் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். இல்ல நான் போறேன், எனக்கு வந்து வேலை இருக்கு, இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பிஸியான நாள், ஆல்ரெடி வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த பொண்ணை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். என்னடா இவன் ஒண்ணுமே பேசாம அப்படியே போயிடுறான். நம்ம நேத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்தோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம அப்படியே போயிட்டானே அப்படின்னு ஃபேபியானாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. ஏட்ரியன் வந்து ஒரு கண்டக்டரா வேலை செய்யறான். கண்டக்டர்னா பஸ் கண்டக்டர் கிடையாது, மியூசிக் கண்டக்டர். பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா, சிம்பனி இதுக்கெல்லாம் மியூசிக்கை கண்டக்ட் பண்றதுதான் இவனோட வேலை. வேலையெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் இந்த பொண்ணை பாக்குறதுக்காக இந்த பாருக்கே வரான். இந்த பாரு, இன்னைக்கு காலையில நான் வந்து உங்ககிட்ட சரியா பேசவே முடியல, ஏன்னா நான் அந்த டைம் வந்து ஒரு மாதிரி இருந்தேன், வேலைக்கு வேற லேட் ஆயிடுச்சு, அதனால காலையில உங்ககிட்ட ஒழுங்கா ஒரு தேங்க்யூ கூட சொல்ல முடியல, என்ன நேத்து காப்பாத்தினதுக்கு நான் ஒழுங்கா உங்ககிட்ட நன்றி கூட சொல்லல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு இப்ப வந்து ஃபேபியானா கிட்ட சாரி கேக்குறான். உன்கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவன் வேலை செய்யற இடத்துக்கே வரான். இவன் யாரு, இவன் என்ன வேலை செய்யறான் அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட வீட்டுக்கே வரான். அன்னைக்கு ராத்திரி ஃபேபியானா ஏட்ரியனோட வீட்லயே தங்குறா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு போன சோகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபேபியானா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஒரு பணக்காரனை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபேபியானாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ஒரு வசதியான பாய் ஃப்ரெண்டு நமக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு ஃபேபியானா ரொம்ப ஜாலியா இருக்கிறா. ஏட்ரியன் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபேபியானா பாத்ரூமுக்கு போறா. பாத்ரூம்ல இருக்கும்போது வாஷ் பேசின்ல இருந்து யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் இவளுக்கு கேக்குது. என்னடா இது அப்படின்னு காதை அப்படியே வாஷ் பேசினுக்கு பக்கத்துல வச்சு நல்லா ஊத்து கவனிக்கிறா. யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் இவளுக்கு கேக்குது. என்னடா இது அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நம்ம மனப்பிராந்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அந்த வீடெல்லாம் சுத்தி பாக்குறா. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாய் இருக்கிறத பாக்குறா. அதுக்கப்புறம் டேபிள்ல சில டிராயிங்லாம் இருக்கிறத பாக்குறா. என்னடா இது, என்ன டிராயிங் அப்படின்னு பாக்குறதுக்காக பக்கத்துல வந்து பார்க்கும்போது அந்த கரெக்ட் நேரத்துக்கு அங்க ஏட்ரியன் வந்துடுறா. ஏய், என்ன பாக்குற அப்படின்னு ஏட்ரியன் பின்னாடி இருந்து கூப்பிடும் போது ஃபேபியானா அப்படியே மிரண்டு போயிடுறா. இங்க என்ன பண்ற நீ, என்ன பாக்குற
பாக்குறீங்க அப்படின்னு ஏட்ரியன் கேட்க ஃபேபியானாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏதோ பார்க்க கூடாததை நம்ம பார்த்துட்டோமா என்ன அப்படின்னு பயங்கரமா பயப்படுறா. சரி வா உள்ள போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேபியானாவை அங்கிருந்து அப்படியே கொண்டு போறான். இவங்க சாப்பிட்டு இருக்கும்போது ஏட்ரியன் ஃபேபியானா கிட்ட சொல்றான், நீ இந்த வீட்லயே தங்கு, உன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீயும் என் கூட தங்கு, நான் தனியா இருக்கிறேன், நான் ரொம்ப தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லும்போது ஃபேபியானாவும் சரின்னு ஒத்துக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 போலீஸ்காரங்க இவங்க வீட்டுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னா, ஏட்ரியனோட அந்த தொலைஞ்சு போன கேர்ள் ஃபிரெண்ட், அதாவது நம்ம படத்தோட ஹீரோயின் பெலன் எங்க போயிட்டா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இந்த 2 போலீஸ்காரங்க இங்க வந்திருக்காங்க. பெலன் வந்து காணாம போன உடனே இவன் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அதாவது ஏட்ரியன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதால அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ரிலேட்டடா சில क्वेश्चंस கேட்கறதுக்காக இந்த 2 போலீஸ்காரங்க இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னடா நடக்குது, போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க, ஐயோ என்னடா இது அப்படின்னு ஃபேபியானாவுக்கு ஒண்ணுமே புரியல. வந்திருக்கிற 2 போலீஸ்காரங்கள்ல ஒரு போலீஸ்காரன் ஃபேபியானாவை அப்படியே குறுகுறுன்னு பாக்குறான். ஒரு மாதிரி இந்த பொண்ணை வந்து ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி நக்கலா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு இலக்காரமா வந்து இந்த ஃபேபியானாவை பாத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த போலீஸ்காரன் ஃபேபியானாவை ஏன்டா இப்படி பாக்குறான் அப்படின்னு ஏட்ரியனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே இந்த போலீஸ்காரங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பெலேன் இந்த நாட்டை விட்டு எங்கேயும் போகல, இந்த ஊரை விட்டு அவ வந்து எங்கேயும் போகல. இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நாங்க எல்லா டேட்டாவையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. இந்த நாட்டையும் இந்த ஊரையும் விட்டு அவ எங்கேயுமே போல. அந்த பொண்ணோட அப்பா அம்மா, அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு பார்த்தோம். ஆனா யாருக்குமே அந்த பொண்ணை பத்தி எந்த டீடைல்ஸும் தெரியல. அந்த பொண்ணை கடைசியா பார்த்தது நீதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை யாருமே பார்க்கல. நீ சொல்ற மாதிரி அவ இந்த ஊரை விட்டு இல்ல நாட்டை விட்டு போயிருந்தானா அவ கண்டிப்பா எங்கேயோ போயிருக்கா, யாரையோ பாக்குறா அப்படின்னு நாங்க வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஆனா எதுவுமே எங்களுக்கும் புரியல. அவ வந்து மாயமா மறைஞ்சிருக்கிறா அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. அதாவது ஏட்ரியன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு, ஆனா இவங்கிட்ட அதை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா வந்து இவனை ஒரு குற்றவாளி மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இவங்க இன்டைரக்டா பேசுறாங்க. உங்க வீட்டை ஃபுல்லா நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும், வீட்டு முன்னாடி பின்னாடி தோட்டம் அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டில இருக்கிற எல்லா இடத்தையும் நாங்க வந்து தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்க இந்த வீட்டையும் அந்த ப்ராப்பர்ட்டியையும் நல்லா தரவா செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபேபியானா வந்து ஏட்ரியன் கிட்ட கேக்குறா, டேய் என்ன நடக்குது, போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க, என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு ஃபேபியானா கேட்க ஏட்ரியன் எல்லாத்தையும் சொல்றா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்னு எடுத்து வச்சுட்டு இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மிஸ் ஆகி போனதும் அவங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் ஃபேபியானா கிட்ட சொல்றான். அந்த பொண்ணு திரும்பி வராம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபேபியானா மனசுக்குள்ள யோசிக்கிறா. இப்படி ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்ட இழக்க அவ தயாரா இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபேபியானா பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள பயங்கரமான வைப்ரேஷனை ஃபீல் பண்றா. அதாவது யாரோ அந்த பாத்டப வந்து எட்டி உதைச்சாலோ இல்ல வந்து அதை அசைச்சாலோ அந்த தண்ணியில ஒரு மாதிரி அலைகள், ஒரு வைப்ரேஷன், அதிர்வு மாதிரி வரும் பாத்தீங்களா, அந்த அதிர்வு, அந்த வைப்ரேஷனை வந்து இவ ஃபீல் பண்றா. எப்படி இந்த தண்ணியில இந்த வைப்ரேஷன் வருது அப்படின்னு ஃபேபியானாவுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது ஒரு பக்கெட்ல தண்ணி ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணிட்டு அந்த பக்கெட்டை வந்து லைட்டா தட்டி விட்டோம்னா அந்த பக்கெட்டுக்குள்ள அப்படியே ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த தண்ணி வந்து அந்த வைப்ரேஷனால வந்து சின்ன சின்ன அலைகள் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ரிப்பிள்ஸ், அந்த மாதிரி அலைகளை வந்து இந்த பாத்டப்ல இருக்கிற தண்ணிக்குள்ள இவ பாக்குறா. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. காலையில இவங்க வீட்டுக்கு வந்த அந்த 2 போலீஸ்காரங்கள்ல ஒரு போலீஸ்காரன் ஃபேபியானாவை பாக்குறதுக்காக அவ வேலை செய்யற அந்த பாருக்கே வரான். சாயந்தரம் ஃபேபியானா பார்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரன் அவளை பாக்குறதுக்காக வரான். இந்த போலீஸ்காரன் ஃபேபியானா கிட்ட என்ன கேக்குறானா, நீ எப்பவுமே ஆசைப்படுற மாதிரி ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்டு உனக்கு கிடைச்சிட்டான், இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறியா, இந்த போலீஸ்காரனோட சம்பளம் எல்லாம் உனக்கு எங்க பத்த போகுது அப்படின்னு இவன் கேட்கும் போதுதான் இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் காதலர்களா இருந்துட்டு பிரேக்கப் ஆகி ஃபேபியானா தனியா இருக்கும் போதுதான் அன்னைக்கு பார்ல ஏட்ரியனை பாத்துருக்கா. பணத்துக்காக ஆசைப்பட்டு நீ அவன் கூட இருக்காத, அவன் ஒரு டேஞ்சரஸான ஆளு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வேற 3 நாளைக்கு முன்னாடி மர்மமான முறையில காணாம போயிருக்கா. அவ எங்க போனா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. நீ அவன் கூட போறது நல்லது கிடையாது அப்படின்னு இந்த போலீஸ்காரன் சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ மூடிட்டும் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ஃபேபியானா ரொம்ப நக்கலா சொல்லி அவனை அப்படியே அங்கிருந்து துரத்தி விடுறா. மறுநாள் ஏட்ரியன் வேலை செய்யற இடத்துக்கு ஃபேபியானாவை கொண்டு வரான். அவன் கூட வேலை செய்யற எல்லாரையும் இவளுக்கு அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் கேர்ள் ஃப்ரெண்டு காணாம போய் 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு புது பொண்ணு கூட சுத்துறானே அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் குளிக்கிறதுக்காக ஃபேபியானா பாத்ரூமுக்கு வரா. அவ ஏற்கனவே கேட்ட மாதிரி வாஷ் பேசின்ல இருந்து யாரோ கத்துற சவுண்டு இவளுக்கு கேக்குது. ஆனா அது வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கிளியரா நம்மளால கேட்க முடியல. ஆனா யாரோ தூரத்துல இருந்து கத்துறாங்க, பயங்கரமா வந்து சத்தம் போடுறாங்க அப்படின்னு மட்டும் இவளுக்கு புரியுது. இந்த வீட்டுல என்னடா நடக்குது அப்படின்னு அப்படியே பயந்து போறா. எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்கு அப்படின்னு இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க பெட்ரூம்ல தரையில ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி ஒண்ணு பாக்குறா. அந்த ஓட்டைக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்னு உத்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு சாவி ஒண்ணு இருக்கிறத பாக்குறா. பழங்காலத்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மர்மமான ஒரு சாவி இருக்கிறத இவ பாக்குறா. அந்த ஓட்டையை திறந்து அதுக்குள்ள இருக்கிற சாவியை அப்படியே மெதுவா வெளியே எடுக்கிறா. ரொம்ப வெயிட்டா இருக்கு. அந்த மாதிரி ஒரு விசித்திரமான சாவியை அவ பார்த்ததே இல்ல. என்னடா இது அப்படின்னு ஃபேபியானாவுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சாவி கூட ஒரு செயின் மாதிரி இருக்கு, கழுத்துல போடுற மாதிரி ஒரு செயினும் கொடுத்திருக்காங்க. சரி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு இதை வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம், ஒரு மாலை மாதிரி இதை போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த சாவியை அப்படியே கழுத்துல மாட்டி
மாட்டிக்கிறா. இந்த படத்தோட எல்லா ட்விஸ்டும் இந்த சாவியில தான் இருக்கு அப்படின்னு ஃபேபியானாவுக்கு அப்ப புரியல. எல்லாமே இனிமே தான் புரிஞ்சுக்க போறா. இந்த கதையில இந்த சாவி எவ்வளவு முக்கியம்னு இனிமே தான் தெரிஞ்சுக்க போறா. அதுக்கப்புறம் பாத்ரூம்ல இருந்து திரும்பவும் சவுண்ட் வர்றத ஃபேபியானா பாக்குறா. டேய் ஏட்ரியன், இங்க வந்து பாருடா, நான் சொல்லும் போது நம்பலல, இப்ப நீயே வந்து கேளு, வாஷ் பேசின்ல காதை வச்சு நல்லா கேளு அப்படின்னு சொல்லி ஏட்ரியனை பாத்ரூமுக்குள்ள கூப்பிட்டு இந்த சத்தத்தை கேட்க சொல்றா. அவனும் இந்த சத்தத்தை கேட்கறான். கேட்டு முடிச்சிட்டு என்ன சொல்றான்னா, இதோ பாருமா, இது வந்து ரொம்ப பழைய வீடு. இந்த வீட்டோட பிளம்பிங்ல எங்கேயாவது சின்ன லீக் இருக்கும். அந்த ஓட்ட வழியா காத்து உள்ள வர சவுண்ட் தான் நீ கேட்கிற. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல அப்படின்னு ஏட்ரியன் சொல்றான். ஆனா இவன் சொல்றத ஃபேபியானா முழுசா நம்பவே மாட்டான். இவன் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரங்க ஏட்ரியனை ஒரு மார்ச்சரிக்கு கூப்பிடுறாங்க. அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு, நீ வந்து பார்த்துட்டு அது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்லையான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஏட்ரியனை இவங்க கூப்பிடுறாங்க. பெலேன் செத்து போயிட்டாலா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக ஏட்ரியனும் இங்க வந்து பாக்குறான். அந்த பொணத்தை நல்லா பார்த்துட்டு இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, இது கண்டிப்பா பெலேனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ச்சரியை விட்டு கிளம்புறான். அதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஃபேபியானா தனியா நின்னு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. அத ஏட்ரியன் பாக்குறான். ஏய், நீ யார் கூட பேசுற அப்படின்னு ஏட்ரியன் கேக்குறான். அது வந்து ஒண்ணும் இல்ல, நான் வந்து சும்மா இப்படி பாத்ரூம்ல நின்னுட்டு இருக்கேன், அவ்வளவுதான், நான் யார்கிட்டயும் பேசலையே அப்படின்னு ஃபேபியானா நல்லா சமாளிக்கிறா. ஆனா இவ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தத ஏட்ரியன் கன்ஃபார்மா கேட்டிருக்கான். அவனும் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுறான். இவங்க ரெண்டு பேரும் அப்படி நின்னுட்டு இருக்கும்போது கண்ணாடிக்கு அந்த பக்கம் பெலேன், அதாவது இவனோட முதல் கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு பேய் மாதிரி ஒரு உருவத்துல இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு ஒரு பிளாஷ்பேக்க அப்படியே ஓபன் பண்றாங்க. சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பெலேனும் அவளோட பாய் ஃப்ரெண்டு ஏட்ரியனும் சந்தோஷமா வாழறத காமிக்கிறாங்க. ஏட்ரியன் அவனோட வேலை விஷயமா வெளியூருக்கு போறான். நீயும் என் கூட வரியா அப்படின்னு பெலேனை பார்த்து கேட்கறான். நீ இல்லாம நான் மட்டும் இந்த ஊர்ல அப்படி தனியா என்னடா பண்ண போறேன், நீ இருக்கிற இடம் தான் நான் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உன் கூட வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். பாரு ஏட்ரியனு, என்னோட வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு நான் உனக்காக புது ஊருக்கு வரேன். புது ஊருக்கு போன உடனே எனக்கு நீ ஒரு வேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு பெலேன் சொல்ல ஏட்ரியனும் சரின்னு ஒத்துக்கிறான். அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த புது ஊருக்கு வந்து ஏட்ரியன் அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். அதாவது அவனோட மியூசிக் கண்டக்ட் பண்ற அந்த வேலை. இவன் வேலை செய்யற எல்லா இடத்துக்கும் பெலேனையும் கூட்டிட்டு போறான். அப்படி ஒரு நாள் வேலையெல்லாம் முடிஞ்சு இவங்க கிளம்பும் போது ஏட்ரியன் வேற ஒரு பொண்ணு கூட நின்னு பேசுறத பெலேன் பாக்குறா. இந்த பொண்ணு யாருன்னா இவனோட மியூசிக் ட்ரூப்ல வயலின் வாசிக்கிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு கூட தனியா நின்னுகிட்டு ஏட்ரியன் பேசுறத பெலேன் பாக்குறா. பெலேனை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசுறத அப்படியே நிறுத்திக்கிறாங்க. என்ன பார்த்த உடனே இவங்க ஏன் பேசுறத நிறுத்துறாங்க அப்படின்னு பெலேனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஆனா அதை எதையுமே முகத்துல காமிக்காம நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்குடா மத்த பொண்ணுங்க கூட பேசுற அப்படின்னு பெலேன் அன்பா கேக்குறா. அது ஒண்ணும் இல்ல செல்லம், நாளைக்கு நம்ம என்ன மியூசிக் வாசிக்க போறோம் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் எங்க வேலையை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல, பயப்படாத அப்படின்னு ஏட்ரியன் சொல்லி அவனும் நல்லா சமாளிக்கிறான். ஆனா இது எதுவுமே பெலேனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை நடக்குது அப்படின்னு பெலேனுக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க வந்திருக்கிற இந்த புது ஊர்ல ஒரு பெரிய வீட்டை இவங்க வாடகைக்கு எடுக்கிறாங்க. இந்த பாட்டி தான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். இந்த பாட்டிக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போகுது. பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா கியூட்டா இருக்கிறா அப்படின்னு இவகிட்ட நல்லா பேசுறாங்க. இந்த பாட்டி வளர்க்கிற ஒரு நாயை ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. இந்த நாய் பேரு ஹான்ஸ், இவனை நீ நல்லா பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. மறுநாள் பெலேனும் ஏட்ரியனும் இந்த புது வீட்டுக்கு வராங்க. அவங்க லக்கேஜ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி இந்த புது வீட்டுல அப்படியே செட்டில் ஆகுறாங்க. அப்படி இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்டோட ஆபீஸுக்கு பெலேன் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே சர்ப்ரைஸா வரா. இங்க வந்து அப்படியே கதவை திறந்து பார்த்தா அவ ஏற்கனவே பார்த்த அந்த பொண்ணும் ஏட்ரியனும் ரூம் எல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு தனியா பேசுறாங்க. அதாவது இவனோட ட்ரூப்ல இருக்கிற அந்த வயலின் வாசிக்கிற பொண்ணும் ஏட்ரியனும் பேசுறத பார்த்து ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா. இந்த பொண்ணு கூட பேசக்கூடாது அப்படின்னு எவ்வளவு தடவை சொன்னாலும் இவன் ஏன் இப்படி திருட்டுத்தனம் பண்றான் அப்படின்னு பெலேனுக்கு பயங்கர கோவமா இருக்கு. அப்படியே கடுப்பாயி ஒண்ணுமே சொல்லாம அந்த இடத்தை விட்டு அப்படியே போறா. நான் கார்ல வெயிட் பண்றேன், நீங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி முடிச்சிட்டு பொறுமையா வாங்க அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு போறா. ஏட்ரியன் காருக்குள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவனை போட்டு லெஃப்ட் ரைட் சென்டர்னு போட்டு நல்லா வாங்குன்னு வாங்குறா. இவ்வளவு நாளா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது, இப்ப நீயும் மத்த ஆம்பளைங்கள மாதிரி என்ன ஏமாத்த ஆரம்பிக்கிறியா? மவனை, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை நீ அந்த பொண்ணு கிட்ட பேசுறத நான் பார்த்தேன், அதோட உன்னோட வாழ்க்கையில நான் இருக்கவே மாட்டேன், புரியுதா அப்படின்னு பெலேன் கேட்க ஏட்ரியனும் சரின்னு ஒத்துக்கிறான். ஏய், இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ கற்பனை பண்ற மாதிரி எங்களுக்கு இடையில ஒண்ணுமே இல்ல. அவ என்னோட மியூசிக் ட்ரூப்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு, ஒரு வயலின் வாசிக்கிற ஒரு சாதாரண பொண்ணு, அவ்வளவுதான். நாளைக்கு என்ன மியூசிக் வாசிக்க போறோம் அது மாதிரி சில விஷயங்களை நாங்க வந்து டிஸ்கஸ் பண்றோம், அவ்வளவுதான். வேலை விஷயமான விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்றோம், நீ ஏன் இதை தப்பா எடுத்துக்கிற அப்படின்னு ஏட்ரியன் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண அப்படியே ட்ரை பண்றான். ஆனா இவன் வந்து சொல்றதுல நிறைய பொய் இருக்கு, இவன் வந்து ஃபுல்லா உண்மை சொல்லல அப்படின்னு பெலேன் கிளியரா கண்டுபிடிக்கிறான். இவன் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்ததால இவன் எப்ப உண்மை சொல்லுவான், எப்படி பொய் சொல்லுவான் அப்படின்னு பெலேனுக்கு நல்லா தெரியும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏட்ரியன் குளிக்கிற நேரமா பார்த்து அவனுக்கே தெரியாம அவனோட மொபைல் போனை எடுத்து நல்லா நோண்டி பாக்குறான். அதுக்குள்ள ஏட்ரியனும் அந்த பொண்ணும் பேசுற விஷயங்களை எல்லாத்தையுமே பாக்குறான். இவங்க ரெண்டு பேரும் மெசேஜ் அனுப்புறது, சாட் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு இடையில என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒண்ணு விடாம
எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. நம்ம உயிருக்கு உயிரா காதலிக்கிற நம்மளோட பாய் ஃப்ரெண்டு நம்மள நல்லா ஏமாத்துறானே அப்படின்னு பெலேன் அப்படியே மனசொடைஞ்சு போறா. ஏன்னா அவ பார்த்த மெசேஜ் எல்லாம் அது மாதிரி இருக்கு. பாத்ரூம்ல இருந்து ஏட்ரியன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறா. டேய் மொள்ள மாதிரி, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு பின்ன எந்த மயிர்கிடாப்பெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்க அவளுக்கு, அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போற அப்படின்னு பெலேன் கேட்க ஏட்ரியனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவன் நம்ம மொபைலை எடுத்து படிச்சு பாப்பான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது சும்மா ஒரு காமெடிக்கு தான் அப்படி அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புனேன். அப்படிலாம் மெசேஜ் அனுப்பும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா ஒரு டைம் பாஸுக்கு பண்ணது, அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா சொல்றேன், பிராமிஸா சொல்றேன், எங்களுக்கு இடையில ஒண்ணுமே இல்ல, என்ன தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு ஏட்ரியன் கெஞ்சி பாக்குறான். அப்படியே கால்ல விழுந்து கெஞ்சுறான். ஆனா பெலேன் அவனை கண்டுக்கவே இல்ல. நீ மரியாதையா கிளம்பு, என் கண்ணு முன்னாடி நீ நிக்காத, உன்னை பாக்குறதுக்கு கடுப்பா இருக்கு, நான் தனியா இருக்க விரும்புறேன், நீ மரியாதையா கிளம்பு, உனக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நீ அவகிட்ட போய் கடலை போடு அப்படின்னு இவனை அப்படியே துரத்தி விடுறா. உன்னை போய் நம்பி அந்த ஊர்ல இருந்த என்னோட வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி பெலேன் அப்படியே காரி துப்புனதும் அதுக்கு மேல ஏட்ரியனால அங்க நிக்கவே முடியல. அசிங்கப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து அப்படியே போறான். அவன் அப்படி போன உடனே இந்த ஹவுஸ் ஓனர் பாட்டிய வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு இவளுக்கு நடந்த எல்லாத்தையும் இந்த பாட்டி கிட்ட சொல்றான். இவளுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு இப்ப யாருமே இல்லாததால இந்த பாட்டி தான் பெலேனோட ஃப்ரெண்டு. பெலேனோட கஷ்டத்தை கேட்டு இந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நம்ம இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், ஃபைனலா கடைசியா அவனுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் நம்ம கொடுக்கலாம், அவன் உன்னை உண்மையாலே லவ் பண்றானா இல்ல உன்னை ஏமாத்துறானா அப்படின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், அதுவும் நீங்க இந்த வீட்ல இருந்துகிட்டு சூப்பரா அவனை பத்தி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இந்த பாட்டி சொல்ல பெலேனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பாட்டி சொல்றீங்க, எப்படி இந்த வீட்ல இருந்துகிட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பெலேன் கேட்க இந்த பாட்டி சொல்றாங்க, இந்த வீட்டுக்குள்ள உங்க யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு, என்கிட்ட நீ ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, இதை நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டே அப்படின்னு நீ சத்தியம் பண்ணா இந்த ரகசியத்தை நான் உனக்கு காமிப்பேன், அதை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்டை நீ ஈஸியா அவனை டெஸ்ட் பண்ண முடியும், அவன் நேர்மையா இருக்கானா இல்லையான்னு ரொம்ப ஈஸியா டெஸ்ட் பண்ண முடியும், அந்த ரகசியத்தை நீ பாக்குறியா, சத்தியம் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு இந்த பாட்டி கேட்டதும், இந்த ரகசியத்தை நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் பாட்டி, சத்தியமா சொல்றேன், எனக்கு காமிங்க அப்படின்னு பெலேன் சொல்றா. அந்த ரகசியம் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, வீட்டுக்குள்ள போய் அதை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு மர்மமான ரகசியத்தை பெலேனுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் பெலேனும் இந்த வீட்டுக்குள்ள வராங்க. பெட்ரூமுக்குள்ள வந்து ஒரு கண்ணாடியை திறக்கறாங்க. கண்ணாடிக்கு அந்த பக்கம் ரகசியமா ஒரு பெரிய ரூமையே கட்டி வச்சிருக்காங்க. பங்கர் மாதிரி இருக்கிற ஒரு ரூம். இது என்ன ரூம், இந்த ரூமை எதுக்கு கட்டுனாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பாட்டி பெலேன் கிட்ட சொல்றாங்க. என் புருஷன் ஹிட்லரோட நாசி ஆர்மில ஒரு பெரிய ஆபீசரா இருந்தான். எதிரிங்க கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்காக என்னோட புருஷன் தான் இப்படி ஒரு பங்கரை ரகசியமா கட்டி வச்சிருந்தான். இப்படி ஒரு பங்கர் இருக்கிற விஷயம் எனக்கே பல வருஷமா தெரியாம இருந்தது. என் புருஷன் சாவறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு பங்கர் இருக்கு அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சாவியை போட்டு திறந்தா மட்டும்தான் இந்த பங்கரை திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விசித்திரமான சாவியை பெலேன் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பங்கர் ரூமுக்குள்ள இருந்துகிட்டு இந்த வீட்டோட பெட்ரூம், பாத்ரூம் அப்படின்னு அங்க நடக்கிற எல்லாத்தையும் இங்க இருந்துகிட்டு பார்க்க முடியும். இந்த ரூமுக்குள்ள இருக்கிற கண்ணாடி எல்லாம் ஒன் வே மிரர், அதாவது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஒரு முகம் பாக்குற கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனா இந்த ரூமுக்குள்ள இருந்து பார்க்கும்போது வெளியே என்ன நடக்குது அப்படின்னு நம்மளால கிளியரா பார்க்க முடியும். பாத்ரூமுக்குள்ள யாராவது வந்து பாத்ரூம் கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு முகம் பாக்குற கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனா உன்னால இங்க நின்னுகிட்டு பாத்ரூம்ல என்ன நடக்குது அப்படின்னு இந்த கண்ணாடி வழியா பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த பங்கர் ரூம் ஃபுல்லா சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருந்துகிட்டு நீ எவ்வளவு சத்தம் போட்டாலும் நீ போடுற சத்தம் வெளியே யாருக்குமே கேட்காது. ஆனா வெளியில இருக்கிறவங்க போடுற சத்தம் எல்லாமே உனக்கு கிளியரா கேட்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்பீக்கர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. வெளியே யாரு பேசினாலும் என்ன சவுண்ட் போட்டாலும் இந்த ரூமுக்குள்ள உனக்கு மட்டும் கிளியரா கேட்கும். இதோ தெரியுது பாரு, அந்த ஸ்பீக்கர் வழியா வெளியே யாராவது பேசினாலோ இல்ல ஏதாவது சவுண்ட் வந்தாலோ உனக்கு கிளியரா கேட்கும். இந்த பாரு, இந்த பங்கருக்குள்ள சாதாரண பவர் கனெக்ஷன், கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் கிடையாது. இந்த பழைய டைனாமோவை சுத்தி விட்டோம்னா லைட் மட்டும் எரியும். அப்புறம் பாத்ரூம், கக்கூஸ் அப்படின்னு சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருந்துகிட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன்னை ஏமாத்துறானா இல்லையா அப்படின்னு நீ அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு இந்த ரூமை பத்தி எல்லாமே சொல்லிட்டு இந்த ரூமோட சாவியையும் பெலேன் கிட்ட கொடுத்துட்டு இந்த பாட்டி அங்கிருந்து போறாங்க. பாட்டி போனதுக்கு அப்புறம் பாய் ஃப்ரெண்டை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பெலேன் யோசிக்கிறா. மொபைலை எடுத்து அவ பேசுறத அவளே வீடியோ ரெக்கார்ட் பண்றா. படத்தோட ஆரம்பத்துல நம்ம பார்த்த மாதிரி, நான் உன்னை விட்டு போறேன், நீ என்ன ஏமாத்துற, இனிமே உன் கூட என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஏட்ரியன் வந்ததும் இந்த வீடியோவை அவன் பாக்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு பெலேன் அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த ரகசியமான அந்த பங்கர் ரூமுக்குள்ள இவ அப்படியே உள்ள வரா. உள்ள வந்துட்டு அப்படியே கதவை மூடிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏட்ரியன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பெலேன் வச்சுட்டு போன அந்த வீடியோவை பாக்குறான். கேர்ள் ஃப்ரெண்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகுறான். இவன் அந்த வீடியோவை பார்த்து அழுவுறது எல்லாத்தையும் பெலேன் இந்த ரூமுக்குள்ள நின்னுகிட்டு கண்ணாடி வழியா எல்லாத்தையும் பாக்குறான். ஏட்ரியன் இப்ப பெட்ரூம்ல நிக்கிறான். அதனால பெட்ரூம் கண்ணாடி வழியா பெலேன் எல்லாத்தையும் பாக்குறான். ஏட்ரியன் பாத்ரூமுக்கு வந்து பெலேனோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கா அப்படின்னு பாக்குறான். இவன் பாத்ரூம்ல செக் பண்றத பெலேனும் பாக்குறான். அப்பதான் பெலேனுக்கு ஒரு டவுட், இந்த ரூமோட சாவிய நம்ம எங்க வச்சோம் அப்படின்னு இவன் மறந்துட்டான். அப்படியே பயந்து போய் ஓடி வந்து அவளோட பேக் எல்லாம்
செக் பண்ணி பாக்குறா. ஆனா எவ்வளவு தேடி பார்த்தோம் இந்த ரூமோட சாவியை அவளால பார்க்கவே முடியல. அந்த சாவி எங்க போச்சுன்னு இவளுக்கு தெரியல. இவ பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா இந்த ரூமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ரூமோட சாவியை ரூமுக்கு வெளியிலேயே வச்சுட்டா. ஐயோ சாவியை வெளியே வச்சுட்டோமே அப்படின்னு இப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது. இந்த சாவி இல்லாம கதவை உள்ள இருந்து கூட திறக்கவே முடியாது. இந்த ரூம்ல இருக்கிற கண்ணாடி எல்லாமே புல்லட் ப்ரூஃப். அதை உடைச்சா கூட உடைக்கவே முடியாது. அவளோட மொபைலை எடுத்து ஏட்ரியனுக்கு போன் பண்ணி பாக்குறா. ஆனா இந்த ரூமுக்குள்ள கொஞ்சம் கூட மொபைல் நெட்வொர்க்கே இல்ல. அவ பேக்ல இருக்கிற கண்ட சாவி எல்லாம் போட்டு இந்த கதவை திறக்கலாம்னு ட்ரை பண்றா. ஆனா என்ன செஞ்சும் ஒண்ணுமே முடியல. ஒரு சேரை எடுத்து இந்த கண்ணாடியை அப்படியே உடைக்க பாக்குறா. ஆனா இந்த கண்ணாடி எல்லாமே புல்லட் ப்ரூஃப் கண்ணாடின்றதால ஒரு சின்ன கிராக் கூட விழல. இந்த ரூமை வேற லெவல்ல சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கிறதால இவ உள்ள நின்னுகிட்டு கத்துற சவுண்ட் எதுவுமே ஏட்ரியனுக்கு கேட்கல. என்னடா பண்றது, இந்த ரூம்ல இருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு பெலேனுக்கு ஒண்ணுமே புரியல. பயந்து போய் அப்படியே கதறி கதறி அழுறா. கேர்ள் ஃப்ரெண்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு ஏட்ரியன் அழுவுறதையும் பாக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏட்ரியன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். அவனுக்கு கிடைச்ச அந்த வீடியோவை போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு காணாம போயிட்டா, ஓடி போயிட்டா, அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட கேக்குறான். எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம் அப்படின்னு போலீஸ்காரங்களும் அலட்சியமா சொல்றாங்க. இவன் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை ஏதாவது செஞ்சிருப்பான் அப்படின்னு போலீஸ்காரங்க ஏட்ரியன் மேல சந்தேகப்படுறாங்க. அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பங்கர் ரூமை காமிக்கிறாங்க. உள்ள கடந்து ஏதோ ஒரு மெட்டல் பீஸை வச்சு செவுத்துல ஒரு சின்னதா ஒரு ஓட்டை போட்டு எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு செவுத்தை அப்படியே நோண்டி பாக்குறா. மரண பயத்துல அவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சு பாக்குறா. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டியோட புருஷன் அவன் வச்சிருந்த அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிடுறா. ஒரு கபோர்டுக்குள்ள நிறைய டின் ஃபுட் இவளுக்கு கிடைக்குது. எக்ஸ்பைரி டேட்லாம் முடிஞ்சு ரொம்ப பழையசா ரொம்ப கெட்டு போய் ஸ்மெல் வர நிறைய டின் ஃபுட் இவளுக்கு கிடைக்குது. வேற வழி இல்ல, பயங்கரமா பசிக்குது. உயிர் வாழ்றதுக்காக அந்த கெட்டு போன டின் ஃபுட்டை மூக்க மூடிக்கிட்டு அப்படியே சாப்பிடுறா. இந்த பங்கருக்குள்ள இருக்கிற வாஷ் பேசினை திறந்தா தண்ணி எல்லாம் ஒரே பிரவுன் கலர்ல வருது. வேற வழி இல்லாம இந்த அழுக்கு தண்ணியை குடிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏட்ரியன் பாத்ரூமுக்குள்ள வரத பெலேன் பாக்குறா. டேய் முட்டாள், ஏதாச்சும் பண்ணி என்ன காப்பாத்துறா, உன் மூளையை யூஸ் பண்ணு, நான் எங்க இருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பாரு அப்படின்னு பெலேன் பயங்கர கோவமா கத்துறா. அப்படி கத்தும் போது தெரியாதனமா இந்த பங்கருக்குள்ள இருக்கிற ஒரு பைப்பு மேல அப்படியே எட்டி உதைக்கிறா. இந்த பைப்பை எட்டி உதைக்கும் போது ஏட்ரியனோட பாத்ரூம்ல இருக்கிற சிங்க்ல தண்ணி வைப்ரேட் ஆவறத பெலேன் பாக்குறா. அதாவது இந்த வீட்டோட பிளம்பிங் பைப்பு எல்லாமே இந்த பங்கர் வழியா தான் பாஸ் ஆகுது. பெலேன் தெரியாதனமா ஒரு வாட்டர் பைப்பு மேல எட்டி உதைக்க அந்த வைப்ரேஷன் ஏட்ரியன் நிக்கிற பாத்ரூம்ல இருக்கிற சிங்க்ல தண்ணி அப்படியே அதிர்வு வரத பெலேன் பாக்குறா. இந்த தண்ணியில வர வைப்ரேஷனை வச்சு ஏட்ரியன் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு பெலேன் யோசிக்கிறா. அதாவது இந்த தண்ணியில வர இந்த அலைகளை வச்சு ஏட்ரியன் கூட பேச முடியும் அப்படின்னு பெலேன் யோசிக்கிறா. ஒரு இரும்பு ராட வச்சு இந்த பங்கருக்குள்ள இருக்கிற வாட்டர் பைப்ல எல்லாம் அடிச்சு பாக்குறா. இவ அப்படியே அடிக்க அடிக்க பாத்ரூமுக்குள்ள சிங்க்ல அப்படியே தண்ணி அப்படியே வைப்ரேட் ஆகுது. அதை அப்படியே பெலேன் பாக்குறா. வெளி உலகத்துக்கு கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு பெலேனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த தண்ணியில வர வைப்ரேஷன் மட்டும்தான். தண்ணியில ஃபார்ம் ஆகுற இந்த வைப்ரேஷனை வச்சு மட்டும் நம்ம எப்படிங்கிறது தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட சவுண்ட் கேட்டு பெலேன் அப்படியே வந்து பாக்குறா. யாரா இது, நம்ம பெட்ரூம்ல ஒரு பொண்ணோட சவுண்ட் அப்படின்னு வந்து பாக்குறா. வந்து பார்த்தா நம்ம ஃபேபியானா. ஏட்ரியன் ஃபேபியானாவை இந்த ரூமுக்குள்ள கொண்டு வரத பெலேன் பாக்குறா. அட பாவி, நான் காணாம போய் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணை கொண்டு வரியாடா. டேய் மொல்ல மாதிரி, உன்னை நான் சந்தேகப்பட்டதுல எந்த தப்பும் இல்லடா. அவங்க 2 பேரும் பண்றதெல்லாம் பார்த்து பெலேன் அப்படியே கதறி கதறி அழுகுறா. எனக்கு என்ன ஆச்சு, நான் உயிரோட இருக்கானா இல்ல செத்து போயிட்டானா அப்படின்னு தேடி கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு என்ன மறந்துட்டு இப்படி உல்லாசமா இருக்கானே அப்படின்னு பெலேன் அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறா. இந்த பங்கருக்குள்ள ஸ்பீக்கர் இருக்கிறதால வெளியே நடக்கிற எல்லா சத்தமும் இவளுக்கு கிளியரா கேட்கும். அந்த ரூம்ல நடக்கிற எல்லா சவுண்டையும் பெலேன் கேக்குறா. அப்படியே மனசுடைஞ்சு போறா. அந்த ரூம்ல இருந்து வர ஒரு சத்தமும் இவளுக்கு அப்படியே நரகம் மாதிரி இருக்கு. அவ உயிருக்குயிரா லவ் பண்ண ஏட்ரியன் இப்படி ஒரு துரோகத்தை செய்வான்னு இவ கனவுல கூட எதிர்பார்க்கல. வாழ்க்கையே வெறுத்து போய் அப்படியே ஜோம்பி மாதிரி நிக்கிறா. ஃபேபியானா இந்த வீட்டுல சந்தோஷமா வாழறத பெலேன் பாக்குறா. பாத்ரூமுக்கு வந்து பெலேனோட டூத் பிரஷ் எடுத்து இவ பல் தேய்க்கிறா. அதாவது பெலேனோட பிரஷ் எடுத்து ஃபேபியானா பல் தேய்க்கிறா. அதை எல்லாத்தையும் பெலேனும் பார்த்து பயங்கர கடுப்பா கத்துறா. இந்த பங்கருக்குள்ள பெலேன் சத்தம் போடுறத ஃபேபியானாவால கேட்க முடியுது. பாத்ரூம்ல இருக்கிற வாஷ் பேசின்ல இருந்து யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் இவளுக்கு கேக்குது. நம்ம இங்க கத்துற சவுண்ட் அவளுக்கு கேக்குது அப்படின்னு பெலேனும் தெரிஞ்சுக்கிறா. பங்கருக்கு உள்ள இருக்கிற சிங்க்குள்ள பெலேன் கத்துனா வெளியே இருக்கிற பாத்ரூம்ல இருக்கிற வாஷ் பேசின்ல இவளோட சவுண்ட் கேக்குது. ஆனா ஃபேபியானாவுக்கு அது கிளியரா கேட்கல. ஏதோ வந்து யாரோ கத்துறாங்க, தூரத்துல இருந்து யாரோ கத்துறாங்க அப்படின்னு மட்டும்தான் அவளுக்கு கேக்குது. இது என்ன சவுண்ட் அப்படின்னு ஃபேபியானாவுக்கு ஒன்னும் புரியல. அவளும் அப்படியே அதை கண்டுக்காம அப்படியே விட்டுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெலேன் அந்த பங்கருக்குள்ள இருந்துகிட்டு செவுத்த உடைக்க ட்ரை பண்றா. அவ செவுர உடைக்கிற அந்த சவுண்டோட வைப்ரேஷன் பாத்ரூம்ல இருக்கிற பாத்டப்ல அது அப்படியே வருது. பாத்ரூம்ல இருக்கிற பாத்டப்ல தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி ஃபேபியானா அப்படியே குளிக்க பாக்குறா. அப்படி இருக்கும்போது தண்ணியில வர இந்த வைப்ரேஷனை பார்த்து அவ அப்படியே மிரண்டு போறா. படத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த சீன் எல்லாம் இப்போ பெலேனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்போ நமக்கு சொல்றாங்க. அதாவது இந்த பிளாஷ்பேக் எல்லாமே பெலேனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தினமும் ஃபேபியானா பாத்ரூமுக்கு வரதுக்காக பெலேன் வெயிட் பண்ணுவா. இவ உள்ள வந்த உடனே பங்கருக்குள்ள நின்னுக்கிட்டு பெலேன் பயங்கரமா சத்தம் போடுவா. இங்க இருக்கிற இந்த சிங்க்ல சத்தம் போடும்போது அது ஃபேபியானாவுக்கு கேட்கும். ஆனா ஃபேபியானா ஒரு மரமண்டை, இது என்ன சத்தம், எங்க இருந்து வருது அப்படின்னு அவளால அப்படியே டீப்பா யோசிக்க முடியல. நான் இந்த ரூம்ல இருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா இவ என்ன காப்பாத்துவா அப்படின்ற நம்பிக்கையில பெலேன் இப்படி சத்தம் போட்டு பாக்குறா. ஆனா ஃபேபியானா மரமண்டை என்ன நினைக்கிறானா, இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குது, பேய் மாதிரி ஏதோ ஒரு சக்தி இங்க இருக்கு அப்படின்னு இவன் நினைக்கிறா. பெலேன் பண்ண பெரிய தப்பு பாய் ஃப்ரெண்டை டெஸ்ட் பண்ற அந்த அவசரத்துல சாவியை வெளியே வச்சுட்டு வந்ததுதான். அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இவ பண்ணதால இப்ப இவ உயிரே ஆபத்துல இருக்கு.
மறுநாள் பெலேன் கண்ணாடி வழியா பாக்குறா ஃபேபியானா கட்டில் மேல எகிரி குதிச்சு விளையாடுறத இவ பாக்குறா. அப்படி இருக்கும்போது தரையில ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கு. இந்த ஓட்டைக்குள்ள பார்த்தா இந்த பங்கரோட சாவி அதுக்குள்ள இருக்கிறத ஃபேபியானா கவனிக்கிறா. அந்த சாவியை இவ வெளியே எடுக்கிறத பெலேனும் பாக்குறா. இவளை காப்பாத்துறதுக்கு தேவையான அந்த சாவியை பார்த்ததும் அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. ஆனா இந்த சாவி என்ன, இது எதுக்கு அப்படின்னு ஃபேபியானாவுக்கு ஒண்ணுமே புரியல. இது பாக்குறதுக்கு நல்லா டிசைனா ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கு, இதை வந்து கழுத்துல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ அதை அப்படியே கழுத்துல போட்டுக்கிறா. இதெல்லாம் பாக்குற பெலேன் அப்படியே கண்ணாடிக்கு அந்த பக்கம் நின்னுகிட்டு பயங்கரமா கத்துறா. என்ன பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. ஆனா இவ கத்துற எதுவுமே இந்த ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிருக்கிறதால வெளியே கேட்கவே மாட்டுது. இப்போ சாவி கிடைச்சிடுச்சு, ஆனா நான் வந்து இந்த ரூம்ல தான் இருக்கிறேன் அப்படின்றத எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறா. நான் இந்த பங்கர்ல ட்ராப் ஆகி இருக்கிறேன் அப்படின்னு வெளியே தெரிஞ்சாதானே என்ன காப்பாத்த வருவாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. ஃபேபியானா வீட்டுக்கு வெளியே நடக்கும்போது அங்க ஒரு குளத்தை பாக்குறா. அந்த குளத்துல தண்ணியில அப்படி வைப்ரேஷன் வர்றத இவ கவனிக்கிறா. இந்த அலைகளை பார்க்கும்போது பாத்ரூம்ல அவ பார்த்த அந்த வைப்ரேஷனை இவ அப்படியே யோசிச்சு பாக்குறா. அதாவது பாத்ரூம்ல இருக்கும்போது வாஷ் பேசின்ல இவ பார்த்த அந்த வைப்ரேஷன்ஸை அப்படியே யோசிச்சு பாக்குறா. அப்போ திடீர்னு இவ மனசுல ஒரு ஐடியா வருது. அந்த பாத்ரூம்ல இருக்கிறது ஒரு பேய் தான், ஏதோ ஒரு அமானுஷ சக்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக தண்ணியில ஒரு வைப்ரேஷனை ஃபார்ம் பண்ணி நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணுது அந்த பேய் அப்படின்னு ஃபேபியானா யோசிக்க ஆரம்பிக்கிறா. உடனே பாத்ரூமுக்கு வந்துட்டு வாஷ் பேசின்ல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு என் கூட பேசு அப்படின்னு சொல்றா. இதை எல்லாத்தையும் பெலேனும் பாக்குறா. பெலேன் ஒரு இரும்பு ராட வச்சு அந்த பைப்ல தட்டும் போது இந்த வாஷ் பேசின்ல இருக்கிற தண்ணியில வைப்ரேஷன் ஃபார்ம் ஆவறத ஃபேபியானா பாக்குறா. அப்போ பேய் வந்து நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, நம்ம கிட்ட பேசுது அப்படின்னு ஃபேபியானா தெரிஞ்சுக்கிறா. ஏய் நீ யாரு, பேயா, செத்து போன எங்க அப்பாவா இல்ல செத்து போன எங்க பாட்டியா அப்படின்னு ஃபேபியானா கேட்க அப்பதான் பெலேனுக்கு புரியுது இவ இந்த தண்ணியில வர வைப்ரேஷனை பார்த்து ஒரு பேய் கிட்ட தான் பேசுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவ பேசுறா அப்படின்னு பெலேன் புரிஞ்சுக்கிறா. நீ பேயா, எங்க அப்பாவா இல்ல செத்து போன பாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு பெலேன் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறா. அதாவது அந்த ராட வச்சு பைப்ல அடிக்காம இருக்கிறா. அதாவது இவங்க ரெண்டு பேரும் இப்ப எப்படி கம்யூனிகேட் பண்ண போறாங்கன்னா கேட்கிற கேள்விகளுக்கு பதில் வந்து எஸ் அப்படின்னு இருந்தா மட்டும், அதாவது ஆமா அப்படின்னு பதில் இருந்தா மட்டும் பெலேன் அந்த பைப்ல தட்டி தண்ணியில வைப்ரேஷனை வர வைப்பா. ஏன்னா பெலேன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அந்த தண்ணியில வந்து வைப்ரேஷனை வர வைக்கிறது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது கேட்கிற கேள்விகளுக்கு எஸ் நோ எல்லாத்துக்குமே வந்து இவ வந்து தட்டிட்டே இருந்தானா ஃபேபியானாவுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால எப்பெல்லாம் கேள்வி கேட்கும்போது அதோட பதில் வந்து நோ இல்லனா இல்ல அப்படின்னு பதில் இருந்தா பெலேன் ஒண்ணுமே பண்ணாம அப்படியே சைலண்டா இருப்பா. இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஃபேபியானாவும் புரிஞ்சுக்கிறா. நான் கேட்கிற கேள்விகளுக்கு எஸ் ஆமா அப்படின்னு பதில் இருந்தா மட்டும்தான் இவ வந்து தட்ட போறா, அப்ப மட்டும்தான் தண்ணியில வைப்ரேஷன் வரும் அப்படின்னு ஃபேபியானா மரமண்டையும் புரிஞ்சுக்கிறா. அப்படி இருக்கும்போது ஃபேபியானா ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டே வரா. நீ யாரு, ஏட்ரியனா இல்ல போலீஸா, பேயா, புண்ணாக்கா அப்படின்னு ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டே வரா. அதுக்கு எதுவுமே பெலேன் வந்து தட்டாமலே இருக்கிறா. அப்புறம் கடைசியா நீ வந்து அவனோட முதல் கேர்ள் ஃப்ரெண்ட் பெலேனா அப்படின்னு கேட்கும்போது பெலேன் பயங்கர வேகமா அந்த பைப்ல தட்டி தண்ணியில வைப்ரேஷனை வர வைக்கிறா. அப்போ பெலேன் தான் நம்ம கிட்ட பேசுறா அப்படின்னு ஃபேபியானா புரிஞ்சுக்கிறா. அடுத்தது என்ன கேக்குறானா, நீ செத்துட்டியா, நீ இப்ப பேயா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறா. அப்படி கேட்கும்போது பெலேன் வந்து ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா இருக்கிறா. அடுத்தது நீ வந்து உயிரோட இருக்கிறியா அப்படின்னு ஃபேபியானா கேட்க பெலேன் பயங்கர வேகமா தட்டுறா. ஏய் என்னடி சொல்ற, நீ அப்ப உயிரோட இருக்கன்னா இந்த வீட்டுல தான் ட்ராப் ஆயிருக்கிறியா அப்படின்னு கேட்க பெலேன் இன்னும் வேகமா தட்டுறா. அப்போ பெலேன் தான் பேசுறா, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு ஃபேபியானா தெரிஞ்சுக்கிறா. ஏய் நீ எங்க இருக்கிற, இந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிறியா அப்படின்னு ஃபேபியானா கேட்க பெலேன் அதுக்கும் ஆமான்னு சொல்றா. இது மாதிரி இன்னும் நிறைய நேரம் பேசி பேசி இந்த பங்கருக்குள்ள எப்படி நுழையிறது அப்படின்ற விஷயத்தையும் ஃபேபியானா தெரிஞ்சுக்கிறா. இவங்களோட பெட்ரூம்ல இருக்கிற அந்த மெயின் கண்ணாடி, அதாவது அந்த முகம் பார்க்கிற மெயின் கண்ணாடி வழியா தான் இந்த பங்கருக்குள்ள வர முடியும் அப்படின்ற விஷயத்தை ஃபேபியானா தெரிஞ்சுக்கிறா. அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா ஷெல்ஃப்லயும் பாக்குறா. அங்க பாக்கும்போது அந்த சாவி போடுற ஓட்டைய இவ கவனிக்கிறா. இந்த ஓட்டையில சாவி போட்டு திறந்தாதான் பங்கருக்குள்ள நுழைய முடியும் அப்படின்னு ஃபேபியானா புரிஞ்சுக்கிறா. இவ இப்படி பண்ற எல்லாத்தையும் கண்ணாடிக்கு அந்த பக்கம் நின்னுக்கிட்டு பெலேனும் எல்லாத்தையும் பாக்குறா. ஃபேபியானா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தப்பிச்சிருவோம், நம்ம உயிரை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு பெலேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ஃபேபியானா அந்த சாவி எடுத்து அந்த ஓட்டையில போட்டு அதை திறக்கிற மாதிரி செஞ்சுட்டு டக்குன்னு அந்த சாவி அப்படியே வெளியே எடுத்துறா. என்னடா ஆச்சு இவளுக்கு, ஏன்டா இப்படி பண்றா அப்படின்னு பெலேனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் பாத்ரூமுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு பெலேன் கிட்ட டைரக்டா பேசுறா. என்ன மன்னிச்சிரு, இந்த கதவை நான் திறக்க மாட்டேன், எனக்கு இப்பதான் ஒரு சூப்பரான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை வந்து நான் மிஸ் பண்ண விரும்பல, அதை இழக்க விரும்பல, சாரி புரிஞ்சுக்கோ, இவ்வளவு காசு இருக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்சதே இல்ல, இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், என்ன மன்னிச்சிரு, இந்த கதவை நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு ஃபேபியானா சொல்ல பெலேன் அப்படியே உடைஞ்சு போறா. அவ தப்பிக்கலான்னு இருந்த ஒரே ஒரு கடைசி சான்ஸ் இது மட்டும்தான். இப்ப இதுவும் நடக்கல, அப்ப கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நம்ம இதுலயே இருந்து செத்து போக போறோம் அப்படின்னு பெலேன் பயங்கரமா அழுறா. இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஏட்ரியன் வரா. ஏய் நீ யார்கிட்ட பேசுற அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்ல, நான் சும்மா பாத்ரூம்ல இருக்கேன், யார்கிட்டயும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேபியானா அங்க இருந்து கிளம்புறா. ஐயோ இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம பெலேன் அப்படியே கதறி கதறி அழுறா. 2 நாளுக்கு அப்புறம் ஃபேபியானா திரும்பவும் பெலேன் கிட்ட பேசுறதுக்காக வரா. வாஷ் பேசின்ல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்றா. அதுல எந்த வைப்ரேஷனையும் காணோம், எந்த அதிர்வும் இல்ல. ஏன் இவ பேச மாட்டா, என்னாச்சு அப்படின்னு ஃபேபியானாவுக்கு ஒரே டென்ஷன். செத்துக்கிட்டு போயிட்டாளா அப்படின்னு யோசிக்கிறா. அந்த பாத்ரூம்ல சுடு தண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லா செவுரு மிரர் எல்லாமே ஸ்டீம் ஆக்கிட்டு அப்படி அந்த மிரர்ல ஃபார்ம் ஆகுற அந்த ஃபாக்ல இவ அப்படியே எழுதி கேக்குறா. ஏ பெலேன் என்னாச்சு உனக்கு, நல்லா இருக்கிறியா, உயிரோட தான் இருக்கிறியா அப்படின்னு அந்த கண்ணாடியில அப்படியே எழுதி கேக்குறா. ஆனா பெலேன் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. ஏன் எந்த பதிலும் சொல்லாம இருக்கிறா, அவளுக்கு என்னாச்சு, உயிரோட தான் இருக்காளா இல்ல செத்து போயிருப்பாளா அப்படின்னு ஃபேபியானாவுக்கு ஒரே டென்ஷன். ஏன்னா உள்ள கடந்து செத்து போனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கண்டிப்பா ஸ்மெல் வந்து வெளியே வரும், அதுக்கப்புறம் எப்படியாவது எல்லாத்தையும் உடைச்சு பணத்தை வெளியே எடுப்பாங்க, போலீஸ் கேஸ் ஆயிடும், இவ மாட்டிப்பாளா அப்படின்னு இவளுக்கு ஒரே பயம். அப்படி
இப்படி இவ பயந்துட்டு இருக்கும்போது இந்த மிஸ்ஸிங் கேஸ ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு போலீஸ்காரன் இவங்க வீட்டுக்கு வரான். இந்த போலீஸ்காரன் ஃபேபியானாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவன் இங்க எதுக்கு வந்திருக்கானா, ஃபேபியானா கிட்ட ஒரு பார்சலை கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். இந்த பார்சல்ல என்ன இருக்குன்னா, ஏட்ரியனை பத்தின சில முக்கியமான போட்டோஸ் இந்த பார்சல்ல இருக்கு. அவனை நம்பாத அப்படின்னு உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டே இருக்கிறேன், நீ தான் கேட்கவே மாட்டற. சரி பாரு, இந்த போட்டோவை நீயே பாரு, அப்பதான் உனக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை அவ கையில கொடுத்துட்டு இந்த போலீஸ்காரன் அங்கிருந்து போயிடுறான். ஃபேபியானா உள்ள வந்து அந்த கவரை திறந்து பாக்குறா. அதுக்குள்ள ஏட்ரியன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிற போட்டோஸ இவ பாக்குறா. இந்த பொண்ணு யாருன்னா, அவனோட மியூசிக் ட்ரூப்ல இருக்கிற அந்த வயலின் வாசிக்கிற அந்த பொண்ணு. இவனை நம்பவே முடியாது. இவனை லவ் பண்ணி இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவன் பயங்கரமா ஏமாத்துறானே அப்படின்னு ஃபேபியானா ரொம்ப ஃபீல் பண்றா. இவன் கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருந்துட்டு நம்மளையும் துரத்தி விட்டுருவான் அப்படின்னு ஃபேபியானா யோசிக்கிறா. ஒரு பக்கம் பெலேனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு டென்ஷன், இன்னொரு பக்கம் நல்லா காசுள்ள ஒரு பாய் ஃப்ரெண்ட் போயிட்டானே, இவன் கூட இனிமே வாழ முடியாதே அப்படின்னு பெரிய ஒரு சோகம். இந்த பிரச்சனையில இப்ப என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு ஃபேபியானாவுக்கு தெரியல. அந்த பங்கருக்குள்ள பெலேன் மாட்டிக்கிட்டு அவ அப்படியே செத்து போயிட்டானா போலீஸ் கேஸ் ஆகி நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு பயந்து அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த பங்கரோட கதவை அப்படியே மெதுவா திறக்கிறா. கதவை திறந்த உடனே குடலை புடுங்குற மாதிரி ஒரு நாத்தம். இவளால உள்ள நிக்க முடியல, அந்த நாத்தம் நாறுது. இந்த பங்கருக்குள்ள இருக்கிற விஷயங்களை பார்த்து ஃபேபியானா அப்படியே மிரண்டு போறா. இன்னும் உள்ள வந்து பார்த்தா எந்த அசைவும் இல்லாம பெலேன் அப்படியே பொணம் மாதிரி கிடக்குறா. இவ செத்துட்டாளா இல்ல மூச்சு விடுறாளா அப்படின்னு பாக்குறதுக்காக ஃபேபியானா இன்னும் பக்கத்துல வந்து பாக்குறா. பெலேன் அப்படியே டக்குன்னு கண்ணை திறக்கிறா. அதை பார்த்து பயந்து ஃபேபியானா அப்படியே ஓடி தப்பிக்கலான்னு பார்க்க பக்கத்துல இருந்த ஒரு வைன் பாட்டில எடுத்து அப்படியே ஃபேபியானாவோட மண்டையிலேயே அடிச்சு அந்த பாட்டில உடைக்க ஃபேபியானா அப்படியே மயக்கம் போட்டு விடுறா. அவ கையில வச்சிருந்த பங்கரோட சாவியை எடுத்துக்கிட்டு பங்கரை விட்டு வெளியே வரா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளோட முகத்தை கண்ணாடியில பார்த்து அப்படியே உடைஞ்சு போறா. கியூட்டா அழகா இருந்த நம்ம முகம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பாக்குறா. போதுண்டா சாமி, இந்த வீட்டுல வாழ்ந்ததெல்லாம் போதும் அப்படின்னு வெறுத்து போய் இந்த வீட்டை விட்டு வெளியே வரா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏட்ரியன் இந்த வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. உள்ள வந்து வழக்கமா கூப்பிடுற மாதிரி ஃபேபியானாவை கூப்பிடுறான். ஆனா அவகிட்ட இருந்து எந்த சத்தமும் இல்ல. ஏன் ஒன்னும் பேசாம இருக்கிறா அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் பாக்குறான், பெட்ரூம்ல இருக்கிற அந்த கண்ணாடியில இவனும் பெலேனும் இருக்கிற ஒரு போட்டோவை யாரோ அங்க ஒட்டி வச்சிருக்காங்க. இது கண்டிப்பா பெலேன் தான் பண்ணிருக்கா அப்படின்னு ஏட்ரியனுக்கு தெரியும். ஏன்னா இந்த போட்டோ அவகிட்ட மட்டும்தான் இருக்கு. அவளோட பேக்ல இருந்து அந்த போட்டோவை கண்ணாடியில ஒட்டி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போயிருக்கா. டேய் மொல்ல மாதிரி, நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இன்டைரக்டான ஒரு மெசேஜை ஏட்ரியனுக்கு கொடுத்துட்டு பெலேன் போயிருக்கா. என்னடா நடக்குது, பெலேன் உயிரோட தான் இருக்காளா, அவளுக்கு என்ன ஆச்சு, அவ இப்ப எங்க இருக்கா, ஏன்டா இப்படிலாம் பண்றா அப்படின்னு இவன் அப்படியே மண்டை குழம்பி நிக்கிறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதை அப்படியே கட் பண்ணிட்டு தூரமா ஒரு பீச்ல பெலேன் அப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத காமிக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணா இந்த வீட்டுல இருக்கிற அந்த பங்கருக்குள்ள ஃபேபியானா இருக்கிறத காமிக்கிறாங்க. ஃபேபியானா வந்து அப்படி அந்த கண்ணாடியை தட்டுறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. இப்போ ஃபேபியானா உள்ள மாட்டிக்கிட்டா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி ஏட்ரியன் புது ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவா. அப்புறம் இவ்வளவு நாள் ஃபேபியானாவுக்கு நடந்த எல்லாமே அந்த புது பொண்ணுக்கும் நடக்கும். அந்த புது பொண்ணு நினைச்சா மட்டும்தான் ஃபேபியானா இனிமே இதுல இருந்து வெளியே வர முடியும். இதெல்லாம் படத்துல காமிக்க மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்து அப்படியே டீகோட் பண்ணி அதை வந்து அப்படியே புரிஞ்சுக்கணும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.